இப்ப கோபியுமே அவங்கள சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா, இவங்க கண்டிப்பா வருவாங்களா, மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ஸ்கூல் போயிட்டு வர வழியில யோசிச்சுட்டு வந்துட்டு இருப்பான். அப்ப பக்கத்துல பார்த்தா ஒரு பேனர்ல அவங்களோட ஃபோட்டோ போட்டிருக்கும். இத பார்த்த உடனே அவனுக்கு ரொம்பவே சந்தோஷமாயி போகுது. ஏன்னா, அவங்க வராங்கன்ற செய்தி தான் அதுல ஒட்டியிருக்கும். இப்ப இவன் அந்த நியூஸ பார்த்த உடனேவே அந்த பெரியவர்கிட்ட ஓடி போயிட்டு அவங்க வராங்கன்ற நியூஸ சொல்றான். இத கேட்ட உடனேவே அவருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இப்ப மறுநாள் அவங்களுமே ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த ஊர்ல ஒரு சின்னதா மீட்டிங் வச்சு இந்த ஊருக்கு என்னென்ன வசதிகள் வரப்போகுது அப்படின்றத அந்த மீட்டிங்ல பேசியிருப்பாங்க. இப்ப மறுநாள் மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கோபி எப்படியாச்சும் அவங்கள சந்திச்சிடலாம்னு சொல்லி போறான். ஆனா அங்க பார்த்தா அவன கிராஸ் பண்ணி ஒரு கார் போறதுனால அவங்க போயிட்டாங்களோன்னு சொல்லிட்டு பயந்த கோபியுமே திரும்பி பார்த்தா அவங்க அப்படியே தான் அவங்க வீட்ல இருந்திருப்பாங்க. ஸோ ஆக்சுவலா இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க வீட்ல இருக்க எல்லாருமே அனுப்பி வச்சுட்டு இவங்க மட்டும் அங்கேயே இருந்திருப்பாங்க. இத பார்க்க உடனே கோபி அவங்கள ஓடி போய் ஹக் பண்ணிட்டு சீக்கிரமா வாங்க அவர மீட் பண்ணணும் அப்படின்ற மாரி அவர அங்கருந்து கூட்டிட்டு போறாங்க. இப்ப அவங்களுமே அந்த இடத்துக்கு போன உடனேவே அவர பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனா அவர் இருக்கிற நிலைமை ரொம்பவே மோசமா இருக்குது. இப்ப இவருமே இவங்கள பார்த்த உடனேவே ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அதே சமயம் அந்த பொட்டிக்குள்ள இது நாள் வரைக்கும் என்னதான் இருக்கு அப்படின்றத அந்த பையனுமே எதிர்நோக்கி காத்திருப்பான். அவருமே சரி இந்தா இத பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்காக எடுத்து கொடுக்கவும் செஞ்சிருப்பாரு. இப்ப அவளுமே அப்படி அந்த டப்பாக்குள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்க்கறா. அவங்களோட பழைய நினைவுகள் எல்லாத்தையுமே அதுக்குள்ள ஒரு சின்ன சின்ன பொருட்களா சேமிச்சு வச்சிருக்கான். இத பார்க்கும்போது அந்த பையனுமே பயங்கர ஷாக் ஆகுறான். அதே சமயம் அந்த பொண்ணுக்குமே பயங்கர ஷாக்கு. இப்ப இவளுமே அந்த பெரியவரை பார்த்து எதுக்காக அன்னைக்கு நீ என்ன பார்க்காம போயிட்ட, நீ என்ன பார்த்திருந்தா அப்படின்னா நம்ம 2 பேரும் இன்னைக்கு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம்னு சொல்லி கேட்கும்போது அவருமே உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம 2 பேரும் ஆத்தங்கரைக்கு போகும்போது உன்னோட ஒரு வளையல் தொலைஞ்சு போச்சு. அதனால நான் எப்படியாச்சும் உன்னோட ஒரு வளையல கண்டுபிடிச்சு எப்படியாச்சும் அதை நான் செஞ்சு எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா உன்னை நான் கல்யாணம் பண்ணிருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள இப்படி ஆகி போச்சுன்னு சொல்ற எல்லா விஷயத்தையும் கேட்ட உடனே அந்த பொண்ணுக்கு பயங்கர அழுகையா வருது. அதே நேரத்துல அவருமே உன்னை நான் பார்த்துட்டு எனக்கு அதுவே போதும், நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா சாக போறேன் அப்படின்ற மாதிரி அந்த நேரத்துல அவருமே மூச்சடிச்சு இறந்தும் போறாரு. ஒரு உண்மையான காதலை சேர்த்து வைக்காத அந்த கடவுள் எதுக்காக அந்த காதலை சந்திக்க வைக்கிறாருன்றது எனக்கு சுத்தமா விலகவே இல்லை. உங்கள யாரெல்லாம் உண்மையா காதலிச்சிட்டு இருக்கீங்க, அதே மாதிரி ஒரு தடவை காதலும் உங்களுக்குள்ள யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.